ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைப்ரண்ட் வைப்ஸ். இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? எடுத்தோடனே காம்ப்ரமைஸ் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. முத்துவுக்கும் அருணுக்கும் பயங்கர சண்டை வரும். அருண் சொல்கிறான், உங்கள் அப்பாவை இதே மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சதுக்கப்புறம் பேசலாமான்னொடனே அவனுக்கு கோவம் 2 பேரும் சட்டையை பிடிச்சோன்னே இது சரி வராது, நீங்கள் கோர்ட்லேயே போய் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டா சரி சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சமாதானமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அருண் சொல்லுவான், 25 lakhs கொடுக்க சொல்லுங்கள், இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னோன்னே முத்து சொல்லுவான், அது எப்படி மேடம் முடியும்? அவரே ஒரு நாள் பொழப்புக்காக கார் ஓட்டுறான், எங்களால் எப்படி 25 lakhsலாம் கொடுக்க முடியும்னு லாயர் சொல்லுவாங்க. இது ஏதோ பழி வாங்குற மாதிரி தெரியுது, கேட்குறது கொஞ்சம் நியாயமாக கேட்கணும்ல, கோர்ட்டுக்கு போனால் கூட சரி, உங்கள் 2 பக்கமுமே தப்பு இருக்கிறதால இவ்வளோலாம் காசு கிடைக்காது, இதுவும் இழுத்துன்னு தான் போகும், கொஞ்சம் நியாயமாக கேளுங்க அருன்னு சொல்லிட்டு லாயர் சொன்னதுக்கப்புறம் சரி மேடம் 15 lakhs கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே செல்வம் நான் ஒரு லட்ச ரூபாவை முழுசாக பார்க்குறதே ரொம்ப கஷ்டம், அதுக்கே எனக்கு பல மாதம் ஆகும், என்னால் எப்படி மேடம் அவ்வளோ காசு கொடுக்க முடியும், கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஞ்சுவாங்க. உடனே முத்து சொல்லுவான், டிரைவரோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு முத்து சொல்லுவான். எல்லாரும் அதை கேட்ட உடனே ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடும். அருண் சொல்லுவான், சரி கடைசியாக 5 lakhs கொடுத்தா முடிச்சிக்கலாம், இல்லைன்னா நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லுவான். இவங்களும் வேற வழி இல்லாமல் சரி சொல்லிட்டு ஓகே சொல்லி ஒத்துப்பாங்க. இங்கே நீத்து ரவியை மிரட்டுவா, சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பயந்துன்னு ரவியும் வந்தவொடனே நீத்து சிரிப்பா, எப்படியே நீ வந்துட்டல, எனக்கு அது போதும், உன்னை பார்க்கணுன்னு தான் வர சொன்னேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ரவி திட்டுவான். எனக்கு தேவை உன்னை பார்க்கணும், அவ்வளோதான், நீ என்னை லவ் பண்ணணும், என்னை மேரேஜ் பண்ணணும்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ரவிக்கு டென்ஷன் தான் ஆகும். ரவி உடனே கிளம்பிடுவான். கிளம்புறதுக்கு முன்னாடி நீத்து ரவியை ஃபோட்டோ எடுத்துருவா, அவனும் போயிடுவான். இங்கே முத்து வந்தவொடனே அவங்க அப்பா கேட்பார், என்னடா என்ன நடந்துச்சுன்னு சொன்னே நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். சொன்னோடனே விஜயா இங்கே எப்பயும் போல் நக்கலாக பேசுவாங்க. பேசினோடனே மீனாக்கும் நீங்கள் உங்கள் புள்ள ஏன் உங்கள் புள்ள ஃபைனான்சியர் வீட்டுக்கு வந்தாரு, அது மட்டும் உங்களுக்கு இதுவா இல்லையானோடனே சரி யாரும் காசு பண்ணணும்னு இங்கே நிற்க கூட சொல்லுவாங்க, உங்ககிட்ட நாங்கள் காசு கேட்கலன்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் போயிடுவாங்க. உடனே விஜயாவுக்கு டவுட் வந்துடும், இவ ஏன் திடீர்னு ஃபைனான்சர் எழுதுறா, ஒருவேளை நம்ம கடை வாங்க தெரிஞ்சிருச்சோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் டவுட் வந்துடும். இங்கே முத்துவும் மீனாவும் நைட்டு பேசுவாங்க. பேசி சந்தோஷமாக இது பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்க கொஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணாமலை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்துடுவார். வந்தோடனே ஒரு மாதிரி சங்கடமாயிடும், என்னடா இது இவங்களுக்கு ரூம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பசங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி சங்கடம் ஆகிடும். அதோட காலைல விடிஞ்சதும் கிறிஷை காட்டுவாங்க. கிறிஷுக்கு உடம்பு சரியில்லாமல் புலம்பினே இருப்பான். மீனா ஆண்டியும் முத்து அங்கிளையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புவோம். இங்கே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டவொடனே டாக்டர் மெடிசன்ஸ் கொடுக்க சொல்லுவாங்க. இங்கே கிறிஷ் பெனாத்திக்கிட்டே இருப்பான் மீனா முத்துன்னு சொல்லிட்டு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.